மத்திய கிழக்குல போர் மேகங்கள் இன்னும் கலைந்த பாடில்ல. சொல்லப்போனா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சமீபத்திய உரை எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றி இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்று ஆவேசமா உரையாற்றின அவரு இஸ்ரேலோட ராணுவ பலம் குறித்து எதிர்கால திட்டம் குறித்து வெளியிட்ட தகவல் உலக நாடுகளை உற்று நோக்க வச்சிருக்கு. இஸ்ரேல் ஒரு எழுச்சி பெறும் வல்லரசு அப்படின்னு முழங்கிய நெதன்யாகு நாங்க புனித சாம்ராஜ்யத்தை எட்டுவோம்னு சொல்லியிருக்காங்க. மொசையாவோட வருகை வர இஸ்ரேல் தன் பயணத்தை தொடரும் அப்படின்னும் ஆன்மீக ரீதியாவோ அரசியல் ரீதியாவோ அதிரடி காட்டியிருக்காரு. ஈரானுக்கான எதிரான போர்ல இஸ்ரேல் இதுவரை கண்டிராத வெற்றிகளை பெற்று வருவதாகவும் இந்த ராணுவ நடவடிக்கை மத்திய கிழக்கோட வரைபடத்தையே மாற்றி அமைத்து வருவதாகவும் அவர் பெருமிதம் அடைஞ்சிருக்காரு. பெஞ்சமின் நெதன்யாகு இங்க குறிப்பிடும் மொசையா அப்படிங்கிறது யூத மத நம்பிக்கைப்படி உலகிற்கு விமோசனம் அளிக்க இறைவனால் அனுப்பப்படும் ஒரு புனித தூதரை குறிக்குது. யூதர்களோட புனித நூலான தோராவுல காலத்தோட இறுதியில தாவீது ராஜாவோட வம்சாவளியில ஒரு தலைவர் தோன்றுவார் அப்படின்னும் அவர் சிதறி கிடக்கிற யூதர்களை மீண்டும் இஸ்ரேல் மண்ணிற்கு அழைத்து வந்து ஜெருசலமில் 3வது திருக்கோயிலை கட்டி உலகில் அமைதியையும் நீதியையும் நிலைவாட்டுவார் அப்படின்னு நம்பப்படுது. நெதன்யாகு போன்ற வலதுசாரி மற்றும் மதவாத அரசியல் தலைவர்கள் இஸ்ரேல் இப்ப சந்திச்சிட்டு வர போர்களையும் வெற்றிகளையும் இந்த மொசையாவோட வருகைக்கான முன்னோட்டமாவே சித்தரிக்கிறாங்க. ஈரானோட தற்போதைய அரசுக்கு முடிவு கட்டும் சூழலை உருவாக்குவதே இஸ்ரேலோட நோக்கம் அப்படின்னும் இறுதி முடிவை எடுக்க வேண்டியது ஈரான் நாட்டு மக்கள்தான் அப்படின்னும் அதுக்கான களத்தை இஸ்ரேல் அமைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த ஆக்ரோஷமான போக்கு வல்லரசு நாடுகள் கிட்ட பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. நெதன்யாகு இந்த மொசையா பேச்சு மற்றும் ஆட்சி மாற்றத்திற்கான முன்னெடுப்புகள் ஏற்கனவே கொந்தளிப்புல இருக்க மத்திய கிழக்கு மேலும் ஒரு பெரும் போர் நோக்கி தள்ளுமா அப்படின்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.